இனிய இரவு வணக்கம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம ஒரு அர்த்தம் கற்பிக்கிறோம். நாம நினைப்பதுதான் சரி, நம்மளோட எண்ணம் தான் சரி, இந்த மாதிரி நம்மளை பத்தி சரி 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 அப்படிங்கிற எண்ணங்களை விளக்கினாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லவன் கெட்டவன் அப்படின்னு யார பத்தியும் தீர விசாரிக்காம நம்மளாவே இவன் நல்லவன் தான் இவன் கெட்டவன் தான் நம்மளாவே ஒரு தீர்ப்பு எழுதுறோம். ஒருத்தவனை நல்லவன் எழுதும் போது இன்னொருத்தனை கெட்டவன்னு கொச்சையா தானே தீர்ப்பு எழுதுறோம். 1000 கருத்துக்களை சொல்ல தெரிந்து விட்டாலே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒருத்தருக்கு குதிரை பந்தயத்துல 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அந்த பணத்தை அவர் யாருக்கும் தெரியாம தன்னோட தோட்டத்துல புதைச்சு வைக்கிறார். இத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருக்கான். இவர் யாருமே கவனிக்கலன்னு இவர் புதைத்து வைத்து விட்டு இவர் சென்று விடுகிறார். அவன் இந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு போயிடுறான். திருப்பி இவர் பார்க்கும்போது அங்க பணம் இல்ல. ஆனா அந்த காலடி தடத்தை வச்சு இந்த தடம் பக்கத்து வீட்டுக்கு தான் போகுது, சோ பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த பணத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு அவரு நம்புறாரு. அவனை கூப்பிட்டு சண்டை போட்டு கேட்கும்போது அவன் வேற, அவனோட தாய்மொழி வேற, இவரோட தாய்மொழி வேற. அவனோட தாய்மொழியில ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கான். இவர் கடைசியில துப்பாக்கி எடுத்துட்டு சுற்றுவேன்னு சொல்லும் போது இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேரையும் சமாதானப்படுத்தி நான் விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. இவரும் அவன்கிட்ட கேக்குறாரு. அவன் அந்த புதைச்சதை நான் தான் எடுத்தேன், புதைச்சு வச்ச பணத்தை நான் தான் எடுத்தேன், அந்த மண்ணை பார்த்தே சொல்றான். இவர் சொல்றாரு, என்ன அவன் பணத்தை எடுத்தேன்னு சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் என்னைய புதைச்சா கூட நான் உண்மையே சொல்ல மாட்டேன்னு சொல்றான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மொழி வேறையா இருக்கிறதுனால இவரு ஒண்ணு சொல்ல, அவன் ஒண்ணு சொல்ல, இவரு ஒண்ணு சொல்ல, மாத்தி 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 கடைசியில தப்பான ஒரு முடிவுதான் இவங்களுக்கு தோணுது. ஏன்னா மொழி புரியல. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நான் தலையிட்டு உங்க பிரச்சனைய முடிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, கடைசி அவர் தலையிட்டு பிரச்சனைய அதிகப்படுத்தினதுதான் மிச்சம். சோ நம்மளோட பழுதான கண்ணாடி வெளியே எதையுமே பார்க்காமல் தெளிவாக பார்க்க தயாரா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை பயணம் எந்த காயமும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். உங்கள் மனதின் படபடப்புகளை நிறுத்தினால்தான் எதனுடனும் எந்த பொழுதிலும் சிக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையின் உண்மையான பக்குவம் கிடைக்கும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உண்மை தெரியாமல் மற்றவர் மீது தவறான எண்ணம் படவே கூடாது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாமாவே ஏதோ கற்பனை செய்து கொள்வோம். நாம நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 100% உண்மை அப்படின்னு சொல்வோம். அது எல்லாமே மாயை. அது எல்லாமே ஒரு மாய பிம்பம். முதல்ல இந்த சரி, நான் நினைக்கிறதுதான் சரி, இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத விட்டு நம்ம வெளியே வந்தாலே நம்மளுடைய பாதி வாழ்க்கை சரியாயிடும். அடுத்தவங்களுக்கு ஆமாஞ்சாமி போடாம இருந்தாலே மீதி வாழ்க்கை ஜோரா இருக்கும்.